கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் நாள், ஆங்கில மாதம் 30/1/2025 வியாழன்கிழமை. இன்றைய திதி பிரதமை திதி. இந்த பிரதமை திதியில் உலோகம் சம்பந்தமான சித்திர வேலைப்பாடுகள், மரம் சம்பந்தமான சித்திர வேலைப்பாடுகள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று அதாவது ஒரு கருங்கல் சம்பந்தமான சிற்ப வேலைகளை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கார்ட்டூனிஸ்ட் சம்பந்தமான அனைத்து தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சித்திரை வேலைகள், ஓவியம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதன் மூலம் ஏதாவது வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்றைய நட்சத்திரம் காலை 8:59 வரை திருவோணம் நட்சத்திரம், பின்பு அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்வதற்கு, தொழில் சம்பந்தமாக பிரயாணங்களை செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி பிரயாணம் செய்யும் போது கொஞ்சம் சுபஹோரை நல்ல நேரங்களை பார்த்து பிரயாணம் செய்வது அவசியமாகிறது. மேலும் குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவதற்கும் வளைகாப்பு சம்பந்தமான வேலைகளை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. வித்யா ஆரம்பம் செய்வதற்கும் வாஸ்து சாந்தி செய்வதற்கும் இன்று மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது பழைய வீடுகள், சில வீடுகளை மராமத்து வேலைகளை செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நம்மளுடைய மூத்த அதிகாரிகளை மரியாதை நிமித்தமாக சென்று பார்ப்பதற்கும் இன்று அருமையான நாளாக கருதப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு அவர்களால் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியிருந்தால் அவர்களை மரியாதை நிமித்தமாக சென்று பார்த்தீர்களானால் அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் வெளியூர் வெளிநாடு சார்ந்து பயணங்கள், தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு இன்று ஏற்ற நாளாகவும் இன்று அமைகிறது. அதாவது வாகனங்களை ஏறுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் வாகன பயிற்சி எடுப்பதற்கும், இந்த டிரைவிங் ஸ்கூல் போன்ற வாகன பயிற்சி எடுப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டமம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கௌரி நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து அறுவடை செய்வதற்கும் அல்லது விவசாய பொருள்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும், விவசாய பொருள்களை சார்ந்து கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை சார்ந்து செய்யும் தொழில்கள் மிகவும் லாபமுடையதாக கருதப்படுகிறது. இன்றைய ராகு காலம் மாலை 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய வாரசூலை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்று ஏதாவது புதிய கடன்களை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த புதிய கடன்களை அடைப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று புதிய கடன்களை அடைத்தீர்களானால் மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது கடன் வாங்க முடியாமல் வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நம்மளுடைய வயதில் மூத்தோர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவதற்கும், முக்கியமாக ஏதாவது ஒரு குருமார்களையும் சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கிறார், மிதுனத்தில் செவ்வாயும் வக்ரகதியில் இருக்கிறார்,
கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், சூரியன், புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன். இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும், இன்று உங்களுடைய தொழிலில் சில முயற்சிகள், அறிவார்ந்த முயற்சிகள் செய்தால் மட்டுமே தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று யாருக்காவது ஒரு நண்பர்கள் மூலம் சிறு சிறு தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட்டீர்களானால் அந்த விவாதங்களின் காரணமாக சிலருக்கு ஏதாவது பகை உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதன் மூலம் ஒரு நீங்கா பகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் உத்வேகத்துடனும் கொஞ்சம் முயற்சியுடனும் செய்தீர்களானால் அது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். இல்லைன்னா சில காரியங்களில் நஷ்டங்கள் ஒரு தீராத கவலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் புத்துணர்ச்சியுடன் செய்ய வேண்டும். மிகவும் ஒரு மனக்கவலைகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதாவது நீண்ட நாட்களாக பெண்டிங் இருந்த சில வேலைகளை இன்று நீங்கள் முடித்து கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும், அதன் மூலம் இன்று உங்களுடைய பாராட்டுகளை, அதாவது மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை, இந்த தாராபலன்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தாராபலன் வரும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரத்யோக தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரத்யோக தாரையில் முடிந்த அளவு வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில மன சஞ்சலங்களும் மன குழப்பங்களும், மேலும் அதை சார்ந்து சில உடல் உபதைகளும், மேலும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும், வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் வெளி வட்டாரங்களில் பொறுத்தவரை இன்று யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா அவர்கள் மூலம் சில பொருள் இழப்புக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீங்க பாட்டு கம்மன் இருந்தா கூட வேணும்னே உங்ககிட்ட பேசுவாங்க, ஒரு இனிமையான வார்த்தைகளை பேசுவாங்க. அந்த வார்த்தைகள் மூலம் சில கெடுதல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான வேலைகளை இன்று முடிப்பதற்கு உகந்த நாளாக அமைகிறது. அதை சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்களை, தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று ஒருவர் சொல்லும் ஒரு பேச்சுக்கு எதிர்வாதம் புரிந்தீர்களானால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஆகவே முடிந்த அளவு இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக அமையும். மேலும் மூதாதையர் சொத்துக்களில் இருந்து ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை, இந்த சேமத்தாரையில் ஆரோக்கியம் சார்ந்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில்
புதிய சில விஷயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அல்லது ஒரு டாக்டர்கிட்ட செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கும். உங்களுக்கு அதற்கான ஒரு நேரங்கள் இருக்காது. ஆனா இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதற்கான ஒரு நேரங்களும் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக இருந்த திருமணம் சார்ந்த காரிய தடைகள் அனைத்தும் இன்று தடைகளை தாண்டி இன்று வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். சிலருக்கு ஏதாவது முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிலருக்கு தலை தூக்குவதாக அமையும். முடிந்தளவு இன்று கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த கடனை இன்னைக்கு வாங்கிய கடனை கட்டுவதற்கு நல்ல நாளாக இன்று கருதப்படுகிறது. அப்படியே நீங்க கடனை கட்டிட்டீங்கன்னா மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதற்கான ஒரு வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்களும் தேவையில்லாத விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், மேலும் அதை சார்ந்து சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று இரவு நேர பயணங்களையும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான அரசின் சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. விவசாயம் சார்ந்த கருவிகளை ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு அல்லது பழைய கருவிகளை கொடுத்து புதிய கருவிகளை வாங்குவதற்கும் அதை சார்ந்து சில விரய செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் விவசாயிகள் ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் கொஞ்சம் பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் பாதுகாப்பான பயிற்சி எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. விளையாட்டு துறையில் இருக்கும் வீரர்களும் கொஞ்சம் கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் ஏதாவது ஒரு புதிய ஒரு மீட்டிங்கு அல்லது ஒரு புதிய ஒரு காரியங்களை நடத்துவதற்காக சில பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான் அனைத்தும் இன்று தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அதை சார்ந்து சில வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த சந்திப்பு தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று உங்களுடைய குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்த்த உதவிகள், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பதால் இன்று ஏதாவது அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது பேங்க்ல வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குவதற்கும் அல்லது புதிய நிலங்களை பார்ப்பதற்கும் இன்று நிலம் சார்ந்து ஏதாவது அபிவிருத்தி ஒர்க் செய்வதற்கும் இன்று ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாகவும் அவர்கள் ஒன்று உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இன்று வீடு சார்ந்து நிலம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு.
ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் எடுத்து நடப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சில தொழில் சார்ந்து ஏதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று வரன் அமைந்து ஒரு நல்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது சுபகாரியம் சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய, அதாவது ஜுவல்ஸ், வீட்டுக்கு தேவையான புடவைகள், சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம் ஏதாவது வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று வசூலாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களும் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது அமௌண்ட் கொடுத்தாலும் திருப்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையும், அமௌண்ட் யாருக்காவது வாங்கினீங்கனாலும் திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது யாருக்காவது ஒரு சூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படி நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா தேவையில்லாத பிற்காலத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று அதாவது ஒரு வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இருப்பதாக அறியப்படுகிறது. ஏதாவது வண்டி டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து இன்று எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சற்று முன்னேற்றம் குறைவாக இருப்பதால் முடிந்த அளவு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இந்த சில பேர் ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று ஆயில் பாத் எடுப்பதை கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா இன்று ஜென்மத்தாரையில் ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா ஏதாவது உடல் உபாதைகள், உடம்பு ரொம்ப கூலிங்காகி ஏதாவது வீசிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு நிலங்கள் சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கு அதை சார்ந்து சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை சிறு சிறு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது இன்று ஓய்வூதியங்கள் சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு வளர்ப்பு பிரயாணிகளால் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து வம்பு வழக்குகள் இருந்தால் அதை சார்ந்து இன்று ஏதாவது சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அமைகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் எதிர்பார்த்த லாபத்தொகைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரை ஆக்டிவேட் ஆகும் போது கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் இருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இன்று வீட்டில் ஏதாவது சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது வளைகாப்பு சார்ந்த ஒரு தேதி குடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து ஒரு
மங்களகரமான செயல்களும் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது ஒரு வீடு பாதியிலே கட்டி நின்று போயிருக்கும், அந்த வீடு ஃபண்ட் இல்லாமல் நின்று போயிருக்கும். இன்று ஏதாவது கேட்ட இடத்தில் ஃபண்ட் கிடைத்து அந்த வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு பாதியில் நின்று போன கிரயங்கள், ஏதாவது ஒரு கிரயம் செய்வதற்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்திருப்பீங்க, மேலும் அதை சார்ந்து ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் சிக்கலா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, வில்லங்கமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளியர் பண்ணி இன்று ஏதாவது கிரயம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிளான் அப்ரூவல், ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதை சார்ந்து இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. கடன் வாங்கும் போது நல்லா தான் வாங்குவாங்க, ஆனா திருப்பி கொடுப்பதற்கு மனசு வராத ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்தளவு இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பேப்பர்ஸ்ல அக்ரிமெண்ட் போட்டுட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது பண்ணை தொழில் சார்ந்து இன்று வியாபாரம் செய்வதற்கு, அதாவது பண்ணை தொழிலில் இன்று கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அறியப்படுகிறது. இன்று நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று பண்ணை தொழிலில் எதிர்பார்த்த அனைத்து செயல்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதாவது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஏதாவது பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் இன்று சிலருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதை சார்ந்து நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்று ஏதாவது ஒரு முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் ஏதாவது இயற்கையாகவே வாக்களி துணையை இழந்தவர்களும் இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு இன்று சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த சுப விரய செலவுகள் ஏதாவது ஒரு முடிந்தளவு இன்று ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதற்கும் அல்லது அசையா சொத்துக்களில் ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்தால் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது சுப விரய செலவு செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இல்லாட்டி அந்த அமௌண்ட் உங்களை கையை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா கூட அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இல்லைன்னா வாழ்க்கை துணையிடம் கொடுத்து வைத்தீர்களானாலும் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை அமையும். இல்லைன்னா அந்த அமௌண்ட் இன்னைக்கு வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஏன்னா என் கையில காசு இல்லை, நான் எப்படிங்க இதெல்லாம் செய்வேன், வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று இருப்பவர்களுக்கு ஏதாவது கடனை வாங்கியாவது இன்று நீங்கள் வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆகவே முடிந்த அளவு இன்று அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களிடம் ஏதாவது கையேந்தி வருவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்தளவு சிறு உதவி ஒரு தானமாக கொடுத்தீர்களானால் அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில்களுக்கு சென்று ஏதாவது ஒரு உண்டியில் ₹1 போட்டீங்கன்னா கூட அது வீண் விரைய செலவுகள் தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் ஏதாவது உங்களால் முடிந்தளவு சிறு உதவி சிறு நன்கொடை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது முடிந்தளவு ஏதாவது பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு படிப்பு சம்பந்தமான சிறு பேனா பென்சில் ஆகியவை வாங்கி கொடுத்தீர்களானாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும்
கொஞ்சம் நீங்க யார்கிட்டையும் கொஞ்சம் வாழ்க்கை துணைவியிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பிசினஸ் பண்றவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு அத்தியாவசிய வேலை வேண்டி நீண்ட நாட்களாக ஒரு நிலம் ஏதாவது விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விலைக்கு சென்று ஒரு லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவதற்கான முயற்சி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி உறுதி ஆகிறது. இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று சிறு சிறு விரய செலவுகள் இருந்தாலும் இன்று ஒரு லாபத்துக்கு குறைவு இல்லாமல் ஒரு மனமகிழ்ச்சிக்கு குறைவு இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா கூட கொஞ்சம் தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது பக்கத்துல பொறுத்தவரை கொஞ்ச நாள் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு கேஷுவலா பேசுற பேச்சுகள் அனைத்தும் இன்று தவறாக புரிந்து கொண்டு ஒரு பகை உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கடுமையான வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை உடன் வேலை செய்யும் ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானத்துடன் கொஞ்சம் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நண்பர்களை பொறுத்தவரை இன்று கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது ஒரு நண்பர்கள் கூட வெளியே போனீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு உங்க பர்சில் இருக்கிற அமௌண்ட் தான் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இன்று கூடா நட்பை தீய நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. இரவு நேரத்தில் பணி செய்யும் கனரக வாகனங்களை இயக்குவதற்கு கொஞ்சம் நிதானத்துடனும் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலர் பணிகளில் நாட்டமில்லாத உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களும் தேவையில்லாத விவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் நீங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா அது முடிவில் ஒரு சண்டை சச்சரவுகளும் சில கலத்தர விரோதம் பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்னைக்கு ஏதாவது யாருக்காவது ஒரு கருவுற்றும் பெண்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. வீட்டில் ஏதாவது முதியோர்கள் சில உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இன்று மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் துணிவுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி உறுதியாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சில இழுபறிகள் இருப்பவர்களுக்கு இன்று பேச்சுவார்த்தை நடத்தினால அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு அரசு சார்ந்து ஏதாவது ஒரு விண்ணப்பங்கள் போடுவதற்கும் அரசு சார்ந்து ஏற்கனவே விண்ணப்பங்கள் போட்டவர்களுக்கும் இன்று ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது ஒரு கையெழுத்து இடுவதற்கான ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக முன்பு ஒப்பந்தங்கள் பேரில் ஏதாவது வேலை பார்த்து இருப்பவர்கள் ஏதாவது ஒரு பில் செட்டில்மெண்ட் ஆகாம இருந்தால் அதை சார்ந்து இன்னைக்கு பில் செட்டில்மெண்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட தொகை லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது.
மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் மிகவும் அன்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குலதெய்வம் சார்ந்து இன்று நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வர்களுக்கு குலதெய்வங்களால் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக தாரையில். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை வீடு ஏதாவது ஒப்பந்த வீடுகள் தொலைகி போகியத்துக்காக வீடு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு வீடு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு பார்த்து ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாம இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் செட்டில்மெண்ட் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்னைக்கு அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை இன்று ஒரு பகையோடு இருப்பவர்கள் கூட இன்று உங்களுடைய நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது ஒரு முதலீடு செய்வதற்கு சிறு தொகை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அதை சார்ந்து கடன் வாங்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் பக்காவா பார்த்துட்டு கடன் வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் சிலருக்கு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. எந்த ஒரு தொல்லை பிரயோஜனம் இல்லாம ஒரு வீண் அலைச்சல் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. இன்று அதை சார்ந்து ஏதாவது மன உளைச்சல்களும் தேவையில்லாத சில மன குழப்பங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம மன மகிழ்ச்சியுடன் செய்தீர்களானால் உடல் உபதைகள் இல்லாமல் தப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். எந்த காரியத்தை செய்யும் போது கொஞ்சம் பதட்டப்படாமலும் கொஞ்சம் முடிந்த அளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசுவதும் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில என்கொயரிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. நீங்க பாட்டுக்கு பேசாம இருந்தீங்கன்னா நீங்க அவர்களோட பேசும்போது கொஞ்சம் சிறு சிறு பொருள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு முன்பின் தெரியாத நபர்களிடம் அதாவது தெரியாத ஒரு இடங்களுக்கும் செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது தேவையில்லாத சண்டை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மூணாவது மனுஷன் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒருவர் செய்யும் செயலுக்கும் சொல்லுக்கும் ஏதாவது ஒரு எதிர்வினை புரியாமல் இருப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது குடும்ப சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இன்று நீங்கள் உடல்நிலை சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க அல்லது ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஒரு நேரமின்மை காரணமாக சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இன்று மாறி இன்று ஒரு தக்க மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வாடகை பணம் குத்தகை பணம் வராமல் இருந்தால் கண்டிப்பாக அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று பேசினீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது கையில இருக்கிற அமௌண்ட் சிறு அமௌண்ட் கூட இன்னைக்கு கட்டினீங்கன்னா கூட அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்று
உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அந்த புரோகிராம் கரெக்டாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்தில் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சிறு சிறு வில்லங்குகள் என்று தீர்ந்து இன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மூதாதையர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அசையா சொத்துக்களில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு நிலத்திலிருந்து எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்தையும் உத்வேகத்துடன் கொஞ்சம் முயற்சியுடன் செய்தீர்களால் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீண்ட நாட்களாக செய்ய முடியாத சில வேலைகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகும் சுக்கிரன் சேர்ந்து இருப்பதாலும் சில சுகபோக வாழ்க்கைக்கு சில தேவையான சில பொருள்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்று வரும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செல்வதும் அவசியமாகிறது. பாதுகாப்பான பயணங்களை செய்வதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில பாதுகாப்பு இல்லாத பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்கள் செய்வதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. அப்படியே பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. மேலும் இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கும் ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வரவுக்கும் செலவுக்கும் சரியானபடி ஒரு சமமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முக்கிய நபர்களை சந்தித்து சில மீட்டிங்கை போடுவதற்கான ஒரு சந்திப்பு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான் அனைத்தும் கொஞ்சம் தள்ளி போடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில புரோகிராம்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் தொழிலை பொறுத்தவரை சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்தாலும் மேலும் சில குறிப்பிட்ட இடத்திலிருந்து வர வேண்டிய சில லாபத்தொகை வருவதற்கான சில சூழ்நிலை குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் ஏதாவது முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது தள்ளி போவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. விவசாயத்தை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிலருக்கு உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சில விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் பாதுகாப்புடனும் நீச்சல் பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. இல்லாட்டி தேவையில்லாத சில உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. பெண்கள் ஏதாவது கிச்சன்ல காய்கறி வெட்டினா கூட கையில காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் குழந்தைகள் ஏதாவது குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் கதவு ஜன்னல் எடுக்கல கொஞ்சம் கை வைக்காம பார்த்துக்கிறது இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது விளையாட்டு வீரர்கள் ஏதாவது பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் பாதுகாப்பான பயிற்சியை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை செய்வதும் அவசியமாகிறது. இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு பிரைமரி ஒர்க் அதாவது பேசிக்கலா செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் இன்று மிகவும் ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒரு நிலம் விற்காமல் இருப்பவர்களுக்கு இன்று அதை சேல்ஸ் ஆகி அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். மேலும் சிலருக்கு திருமணம் நீண்ட நாட்களாக
திருமண தடைகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை மாறி இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் எடுத்தீர்களானால் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள், அதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், புடவை நகைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் வருமானம் தரும் நாளாக இன்று அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ஆடம்பரமான வேலைகள் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகளும் சில இடர்பாடுகளும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அறியப்படுகிறது. மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. கொடுத்தாலும் உங்களால திருப்பி வாங்குறது கஷ்டமா போயிடும். வாங்கினாலும் உங்களால திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நான் வர்றேன், அங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாம் இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில வாய்மொழி வாக்குறுதியை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் சில நண்பர்கள் மூலம் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று யாருக்காவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது வண்டி வாகனங்கள், ஏதாவது புதிய வண்டி வாகனம் டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இன்று தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்களில் அனைத்தையும் சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்களே அதிகமாக இருப்பதால் முடிந்த அளவு இன்னைக்கு நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஜென்மத்தாரையில். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று தாயாரின் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் இன்று அவர் அமைகிறது. அவர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது ஒரு வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வெளி வட்டாரங்களில் ஏதாவது அமௌண்ட் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணை மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்களாக இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த பரம மைத்திரத்தாரையில். மேலும் ஏதாவது வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சில பேச்சுவார்த்தைகளும், ஏதாவது ஒரு வளைகாப்பு சார்ந்து எடுக்கும், ஏதாவது வளைகாப்பு சார்ந்து சில விழா எடுக்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து ஏதாவது ஃபண்ட் வெளியில கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் ஒரு பிரச்சனையோட கிரயம் நின்று போன கிரயங்களை இன்று செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்த முயற்சிகளில் பாதியில் நின்று போன சில பேச்சுவார்த்தைகளை இன்று பேசுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அதாவது கமிஷன் மண்டி வைத்து நடத்துவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால், யாருக்காவது ஒரு கடன் நீங்க ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது லீகலா ஒப்பீனியனை பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது.
மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அதை சார்ந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்துடன் ஒரு சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும், இன்று ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்து வரன் அமையாதவர்களுக்கு இன்று நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களானால் அது வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்கள் கடன் பிரச்சனையிலிருந்து சில தொந்தரவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவதோ, ஜுவல்ஸில் முதலீடு செய்வதோ, நகைகளில் முதலீடு செய்வதோ அல்லது நிலத்தில் முதலீடு செய்வதோ அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத அந்த அமௌண்ட் வீண் விரய செலவு ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதோ அல்லது ஏதாவது உங்க கையில வச்சிருந்தீங்கன்னா கூட ஏதாவது வாழ்க்கை துணையிடம் கொடுத்து வைத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு உங்க காசு உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மொத்தத்துல உங்க கையில காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கையில காசு இல்லைன்னா கூட நீங்க கடன் வாங்கியாவது சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆகவே முடிந்தளவு இன்னைக்கு நீங்க வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. உங்களுடைய நண்பருக்கு ஒரு டீயோ டிஃபனோ வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரய செலவை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு ஏதாவது ஒரு சிறு நன்கொடை கொடுத்தீர்களானாலும் அல்லது ஒரு கோயில் உண்டியில போய் ₹1 ₹2 உங்களால் முடிந்தளவு போட்டீர்களானால் கூட அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது கருணை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் புத பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று ஏதாவது அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதற்கான நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. கம்பெனியில் ஏதாவது ஆடிட்டிங் அக்கௌண்ட் ஏதாவது அக்கௌண்ட்களை சரி செய்து கொள்வதும் இன்று அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுக்கு சிலருக்கு ஏதாவது ஒரு சிறு மருத்துவ செலவுகள் சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று தாயாரின் உடல்நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் பணிச்சுமையின் காரணமாக இன்று மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கொஞ்சம் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த சில அச்சீவ்மெண்ட் சில டார்கெட்டுகளை ரீச் பண்ண முடிவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் பிறருடன் வாக்குவாதங்கள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் செய்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு தேவையில்லாத வாக்குவாதங்களையே தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மற்றவருடைய பிரச்சனைகளில் நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஒரு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது.
நண்பர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் முடிந்தளவு தீய நட்பை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சாலை பாதுகாப்பு விதிகளை மதித்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. இன்று கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் தக்க ஓய்வுக்கு பின்பும் கொஞ்சம் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் முக்கியமாக ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணிகளில் நாட்டமுடனும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டுடனும் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று கனரக இயந்திரங்களை இயக்கும் தொழிலாளர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் மிஷினரிஸ்ல வேலை பார்க்கும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலருக்கு உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் கவனம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. முடிந்தளவு பணிகளில் நாட்டமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. அப்படி பணியில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்து சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், மேலும் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த கனரக இயந்திரங்களை இயக்கும் ஒரு தொழிற்சாலை வைத்திருப்பவருக்கு இன்று கொஞ்சம் ஏற்ற லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இந்த மிஷினரிஸ் கொஞ்சம் தேவையில்லாத சில செலவுகள், விரைய செலவுகள் வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியமாகிறது. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளையே பயன்படுத்துவதும் நல்லது. கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாகவும் பேசுவதும் அவசியமாகிறது. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் பயணங்களை முற்றிலுமாகவும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது வீட்டுல ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா, உடல் உபதைகள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று திடீர் என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது படிப்பில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கிலேயோ அல்லது ஒரு செமினார்லயோ கலந்து கொண்டு ஏதாவது ஒரு பரிசு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்று ஏற்ற நாளாகவும் இன்று ஒரு சாதகமான பலன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து எடுத்த பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பவர்களுக்கு இன்று பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு நல்ல சுமூகமான ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது புதிய ஒப்பந்தங்களில் புதிய உடன்படிக்கை அதாவது ரெனிவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது பணிகளில் டெண்டர் சார்ந்து பணிகளில் பணி முடித்து விட்டு ஏதாவது பில்லுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு இடத்தில் பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது ஆபீஸ்ல பொறுத்தவரை ஏதாவது அரியர்ஸ் பணம், பிஎஃப் பணம் போட்டு இருப்பவர்களுக்கு இன்று வரவேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. வாடகை பணம், குத்தகை பணம் ஏதாவது வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக தன வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று குடும்பத்தில் மிகவும் அன்புடனும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்றைக்கு ஏதாவது வேண்டுதல்கள், பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா குழந்தை அதாவது இன்னைக்கு கொஞ்சம் அந்த குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் இருப்பதாலும் இன்று குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வாழ்க்கை துணைவியால் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு
தொழில்களிலிருந்து லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் இன்று வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்தில் வாழ்க்கை துணைவிக்கு ஏதாவது வாழ்க்கை துணை எண்ணம் போல் நீங்கள் நடந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த எடுத்த பேச்சுவார்த்தைகள் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று நண்பர்கள் மூலம் ஏதாவது ஒரு உதவி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை இன்று ஒரு சுமூகமான ஒரு நல்லுறவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரையில் இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வீண் அலைச்சல் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இந்த வீண் அலைச்சல் சார்ந்து சிலருக்கு ஏதாவது உடல் உபதைகளும் சில வீண் தேவையில்லாத சில டென்ஷன்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க எந்த காரியங்கள் செய்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருப்பதும் அவசியமாகிறது. இன்று உடல் உபதைகள் காரணமா ஏதாவது பிபி மாத்திரை சுகர் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று முன்பின் வெளிவட்டாரங்களில் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும். தேவையில்லாத சில பேச்சுவார்த்தைகள் வைத்தீர்களால் நீங்கள் தேவையில்லாத சில விரயத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆகவே நீங்க ஏதாவது அவங்க கிட்ட கொஞ்சம் உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் இனிமையா தான் பேசுவாங்க. பேசும்போது உங்களுக்கு ஒரு பொருள்கள் அல்லது ஏதாவது ஒரு சில உடைமைகளை எடுத்துக்கொண்டு செல்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் முன்பின் தெரியாத இடங்களுக்கும் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் மற்றவர்கள் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஆரோக்கியம் சார்ந்தும் இருப்பதாகவே அறியப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் சிலர் காரிய தாமதங்கள் இருப்பவர்களுக்கு இன்று பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். அது முக்கியமாக இன்று நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு சில உபதைகள் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது கடன் சார்ந்து ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதாவது நீண்ட நாட்களாக ஒருவர் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது என்று அவர்கள் நம்மளை பார்த்து தேடி வந்து கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இன்று பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் தேவையில்லாத உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அப்படியே இன்னைக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் முடிந்த அளவு பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் ஏதாவது ஆட்டோமொபைல் பிசினஸ் டிராவல்ஸ் பிசினஸ் வச்சு நடத்துவதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு
சூழ்நிலை இன்று உருவாகிறது. ஏதாவது புதிய வண்டி ஏதாவது இன்னைக்கு டெலிவரி புக்கிங் பண்ணி டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு அதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு விவசாயத்தில் ஏதாவது விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. டிராக்டர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. டிராக்டர், ட்ரில்லர் போன்ற கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு மீறி எக்ஸசைஸ் செய்வதும் கொஞ்சம் உடல் உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு தேவையான சில உடற்பயிற்சிகளை மட்டுமே எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் கிரவுண்ட்ல ஏதாவது விளையாட்டு வீரர்களை எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்புடன் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. நீச்சல் குளத்தில் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்பான பயிற்சியை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் பாதுகாப்பு கருதி நீங்க செய்தீர்களானால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியிலே சந்திர பகவான் புதனோடும் சூரியன் பகவானோடும் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வீடு வாங்க வேண்டி ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, அதனால சில பிரச்சனைகள் உருவாகி ஏதாவது பணம் பற்றாக்குறையாக இருந்தால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் அரசு சார்ந்து ஏதாவது பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று வாழ்க்கை துணையின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. ஏதாவது ஒரு அரசு அலுவலகங்களில் பணி சுமையின் காரணமாக சிலருக்கு மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. சில பொருட்களை கொஞ்சம் பார்த்து நிதானமாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஞாபக மருதியில சில பொருட்களை எங்கேயாவது வச்சுக்கிட்டு தொலைவ வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகும். சில பொருட்களை எங்கேயாவது மிஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகிறது. மேலும் ஏதாவது வளர்ப்பு பிரியாணிகள் மூலம் சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. ஏதாவது பண்ணை தொழில் செய்வர்களுக்கு இன்று ஏதாவது கால்நடைகள் மூலம் சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் முடிந்தளவு ஏதாவது ஒரு புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இன்று கருதப்படுகிறது. புதிய தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ரெடி பண்றதற்கும் புதிய தொழில் சார்ந்து ஏதாவது பிரைமரி ஒர்க் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது எல்ஐசிலயோ அல்லது பிக்சட் டெபாசிட்லயோ அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா அது இன்று மெச்சூரிட்டி ஆகி உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது தாயாரின் பேர்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமும் இன்று லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து எடுத்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாலும் அல்லது வேற முதலீடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்று நீண்ட நாட்களாக ஒரு நிலங்கத்திலிருந்து ஒரு லேண்ட்லிருந்து வர வேண்டிய வருமானங்கள் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மொத்தத்தில் இன்று ஏதாவது இந்த சம்பத்து தரையில் நீண்ட நாட்களாக பாக்கி தொகைகள் வசூலாவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது எந்த காரியங்களை செய்தால் அது லாபகரமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு புதிய கடன்கள் வாங்குவதும் அதாவது யாருக்காவது கடன்கள் கொடுப்பதையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு வாய்மொழி வாக்குறுதியை கொஞ்சம் தவிர்ப்பதும் நல்லது. ஏன்னா வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு உருவாகும். மேலும் ஏதாவது யாருக்காவது சூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடுவதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒருத்தர் இவர் எனக்கு தெரியும் நல்லவரும் நீங்க ஏதாவது ஒரு சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றவர்களுக்கும் வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சில இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்தளவு
திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய ஒருத்தரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து அதை ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரோக்ராம் தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு உருவாகிறது. மேலும் இந்த ஜென்மத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடுமாற்றங்களும் சிறு குழப்பங்களும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு நீங்க எந்த ஒரு முயற்சி செய்தாலும் தெளிவான முயற்சியுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த ஜென்மத்தாரையில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று குடும்பத்தில் சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், குடும்ப நலன் கருதி ஏதாவது ஒரு கடன் வாங்கியாவது ஒரு லேண்டு அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான சில பொருள்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் அரசு சார்ந்து சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது லோன் கீழ் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் தோழர்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு பணிச்சுமையின் காரணமாக சிறு மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு எல்லோரையும் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. இன்று சக ஊழியர்களோட ஏதாவது பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொஞ்சம் அதாவது தேவையில்லாத கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க பேசுறீங்க, அது உங்களுடைய ப்ரமோஷனுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் சில இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் இன்று யாரும் செய்ய முடியாத சில வேலைகளை நீங்கள் முயற்சி செய்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், பணிசுமைக்கு மிகவும் அதிகமாக ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான தாரை, அதாவது பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து எடுத்த பேச்சுவார்த்தைகளில் சில காரிய தடைகள் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. வீட்டில் ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் ஏதாவது ஒரு வளைகாப்பு சார்ந்த சில பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். வாரிசு சிலருக்கு, சில வாரிசு இல்லாதவர்களுக்கு சில சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்னைக்கு ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு மிகவும் அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது பேங்க்ல எதிர்பார்த்த இடத்தில் லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து வீட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது பேப்பர்ஸ் பிரச்சனையாகி ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைகளை இன்று முடிப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவல் அல்லது லோன் ஏதாவது கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது கார்பரேஷன்ல ஏதாவது வரி பாக்கி பண்ணிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று கட்டினீர்களானால் அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் அந்த வீடு பிளான் அப்ரூவலுக்கான சில முயற்சிகளும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி போன படம் திருப்பி வருவதற்கான சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது குடும்ப நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று வியாபார ரீதியாக சிலர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள், ஏதாவது வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் செய்வதற்கு எதிர்பார்த்தால் சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் ஏதாவது ஆன்மீக தலங்களில் புனித நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி குழந்தைகள் பேரில் ஏதாவது செல்வ மகள் திட்டத்திலேயோ அல்லது ஒரு பிக்சட் டெபாசிட்லயோ அமௌண்ட் போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்கள் கையை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை துணைவிடம் கொடுத்து வைத்தீர்களானால் கூட அது இன்று உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பணம் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா உங்க கையில நீங்க காசு
காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த வீண் விரைய செலவுகளை என்கிட்ட கையில காசே இல்லை, நான் எப்படி வீண் விரைய செலவுகள் செய்வேன் என்று இருப்பவர்களுக்கும் இன்று ஏதாவது ஒரு கடனை வாங்கியாவது இன்று வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது யாத்திரைக்காரர்களுக்கு நீங்க ஏதாவது வெளியில போகும்போது ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்கள் கையேந்தி உங்ககிட்ட இருந்தீங்கன்னா அது உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி கையில போட்டீங்கன்னா கூட அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது கோயில்கள்ல போனீங்க ஏதாவது உண்டியில ₹1 ₹2 போட்டீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் கோயில் திருப்பணிகளுக்கும் கோயில் அன்னதானத்திற்கும் உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களால் அதுவே இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் இன்று உங்களுடைய நண்பருக்கு ஏதாவது ஒரு டீயோ டிஃபனோ வாங்கி கொடுத்தா கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாக வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று ஏதாவது 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன் கொடுத்து இன்று 2ஆம் திருமணம் சார்ந்து ஏதாவது நல்ல திருமண செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று வீடு சார்ந்து நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளை அனைத்தும் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. தாயாரின் பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமையும். மேலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று வாழ்க்கை துணைவியின் மூலம் மிகவும் ஒரு அந்யோன்யமான ஒரு சுகபோக வாழ்க்கை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இன்று மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அருமையான நாளாக இன்று அமைகிறது. இருந்தாலும் சிலருக்கு ஏதாவது முடிந்த அளவு வாழ்க்கை துணையிடம் சில தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத பேச்சு பேசினா குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தொழில் ரீதியாக நீங்கள் ஏற்ற லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசியிலே ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இருப்பதால் சுகபோக வாழ்க்கைக்கு இன்று அடிகோல் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் மென்மையான வார்த்தைகளையும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக நல்ல நண்பர்களாக தான் இருப்பாங்க. நீங்க ஏதாவது பேசுவீங்க, தேவையில்லாத சில பிரச்சனைகள், அதாவது நீங்க பேசும் பேச்சுகளில் அவர்கள் ஏதாவது ஒரு தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத பகைவர்களாக ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு தேவையில்லாத வாக்குவாதங்களை பிறருடன் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் மூத்த அதிகாரிகளும் கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக பேசுவதும் அவசியமாகிறது. கோபத்துல டென்ஷன்ல ஏதாவது கடும் சொற்களை பேசினீர்களானால் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில ப்ரமோஷன்களுக்கு சில பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் இன்று முடிந்தளவு சில பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு நண்பர்களுடன் தீய நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஒரு நல்ல நட்பு இருந்தா அந்த நல்ல நட்பு மூலம் உங்களுக்கு சில நல்ல அன்பு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். தீய நட்பின் மூலம் சில விரைய செலவுகள், அதாவது நண்பர்கள் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது, இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. வாகனங்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு சில வீண் விரைய செலவுகள், கனரக வாகனங்கள் மூலம் சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஆகவே இந்த கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமுடனும் நிதானத்துடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. கனரக இயந்திரங்களை தொழிற்சாலைகளை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் பணிகளில் நாட்டமுடனும் இயக்குவது அவசியமாகிறது. சிலர் உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகளும் தேவையில்லாத மூத்த அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் கவனமுடனும் நிதானமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்த
பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்களை செய்வதும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்க ஏதாவது தேவையில்லாத பேச்சுகள் பேசினீங்கன்னா மூணாவது நபர் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே முடிந்தளவு இன்று ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது சென்றீர்களானால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் ஏதாவது கருவுற்றும் பெண்கள் இருந்தாங்கன்னா உடல் உபாதைகள் காரணமாக சிறு தொந்தரவுகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது பணிகளில் விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏற்கனவே இது விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், இன்று விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒரு சாதகமான பலன் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்களில் ஏதாவது பழைய டெண்டர்கள்ல ஏதாவது பணி செய்து பில்லுக்காக செட்டில்மெண்ட் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது. மேலும் ஏதாவது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும், டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், தன்னுடைய திறமைக்கு சில பரிசு தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி இன்று ஒற்றுமை மேலோடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏதாவது வேண்டுதல்கள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று பரிகாரங்கள் வேண்டுதல்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி நேயர்களே. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.